கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட விஷச்சாராயத்தில் கலக்கப்பட்ட மெத்தனால், இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணமான அந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆந்திரா மற்றும் சென்னையில் இருந்து மெத்தனால் வாங்கப்பட்டதாக சிபிசிஐடி போலீசாரினுடைய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், இப்ப அந்த இவ்வளவு துயரங்களுக்கும் இவ்வளவு இழப்புகளுக்கும் காரணமான அந்த மெத்தனால் ஆந்திரா மற்றும் சென்னையில் இருந்து வாங்கப்பட்டதாக முக்கிய திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நெட்வொர்க் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் உண்டா? விரிவான விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து இதுவரை 50 நபர்கள் உயிரிழந்த நிலையில 80க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இவ்வளவு பேர் உயிரிழந்த வழக்கு என்பதால் பெரிதும் கவனம் செலுத்தி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில தீவிரமாக 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த மெத்தனால் என்ற விஷ சாராயம் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க சிபிசிஐடி போலீசார் தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில முதற்கட்டமாக இந்த இறந்தவர்களுக்கு விஷ சாராயத்தை விற்பனை செய்த கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டி மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் மற்றும் அவரது மனைவி என விஜயா என மொத்தம் 3 நபர்களை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சின்னதுரை என்பவர் இவருக்கு விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலை அடுத்து சின்னதுரையை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதற்கு அடுத்தபடியாக மாதேஷ் மற்றும் பல பேர் என மொத்தம் 7 நபர்களை இதுவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். முக்கிய நபரான இந்த சின்னதுரையிடம் சிபிசிஐடி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதுல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது இந்த மெத்தனாலை கடந்த 17ஆம் தேதி மாதேஷ் என்ற நபரிடம் இந்த சின்னதுரை என்பவர் வாங்கி இருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய குறிப்பாக மெத்தனால்ல அடங்கிய 60 லிட்டர் 4 யூடியூப், அப்புறம் 30 லிட்டர் 3 டியூப்கள், 100 சிறிய பாக்கெட்டுகள் சின்னதுரையிடம் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வாங்கி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய குறிப்பாக இந்த வாங்கிய அந்த மெத்தனாலை வாங்கிய கோவிந்தராஜன் அவருக்கு குடிக்கும் பழக்கம் இல்லாததால் அவரது சகோதரரான தாமோதரன் தான் முதலில் இந்த மெத்தனாலை குடித்து பார்த்துள்ளார். இந்த மெத்தனால் கெட்டு போயிருப்பதாக அவரது சகோதரருக்கு தெரிவித்த நிலையில இது தொடர்பாக சின்னதுரையிடம் கண்ணுக்குட்டி என்பவர் கேட்டுள்ளார். இந்த கண்ணுக்குட்டி என்பவர் கேட்டதற்கு சின்னதுரை என்பவர் இது கெட்டு போகவில்லை, அதிக உயர் ரக சரக்கு என கூறி விற்பனை செய்திருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையிலே கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் உள்ளிட்ட அனைவரும் பணத்தை வாங்கி கொண்டு இந்த விற்பனையில் ஈடுபட்டிருப்பதும் முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த சின்னதுரை என்பவர் எப்பொழுதுமே முழு பணத்தை வாங்கி கொண்டுதான் இந்த சரக்கை விநியோகம் செய்வார். ஆனால் இந்த முறை கெட்டுப்போன சரக்கு என்பதாலே இவர் முன்பணம் மட்டுமே பெற்றிருந்தார். இவரது இந்த வரலாற்றிலே இவர் முதல் முறையாக இவ்வளவு முன்பணம் வாங்கிவிட்டு இந்த மெத்தனாலை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்திருப்பது. மேலும் இந்த மெத்தனால் எங்கிருந்து அந்த சின்னதுரை மற்றும் மாதேஷ் வாங்கியுள்ளனர் என்பது தொடர்பாக நடத்திய சோதனையில இந்த மாதேஷ் என்பவர் ஆந்திராவில் இருந்து கெமிக்கல் நிறுவனங்கள்ல இருந்து பெற்றிருப்பதும், இதே போல சென்னை புறநகர் பகுதியில் இருந்தும் இந்த மெத்தனாலை பெற்றிருப்பதும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னதுரை அளித்த தகவலின் பேர்ல சின்னதுரை விற்பனை செய்த இந்த புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷையும் தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டுமின்றி ஜோசப் ராஜா என்ற இருவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து இவரிடம் நடத்திய விசாரணையில கைது செய்யப்பட்ட இந்த மதன்குமார், அதாவது சின்னதுரை நண்பரான மதன்குமார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த எக்கியார் குப்பத்துல விஷசாராயம் விற்பனை செய்த வழக்குல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் சின்னதுரையின் மற்றொரு நம்பரான இந்த ஜோசப் ராஜா என்பவரை பன்ருட்டி அடுத்த கடம்புலியூரில் தலைமறைவாக இருந்த போது போலீஸ் கைது செய்து இந்த வழக்குல இதுவரை மொத்தம் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மாதேஷ் என்பவர் அந்த கெமிக்கல் நிறுவனம் என்பதால் அந்த கெமிக்கல் நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்று தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இந்த சின்னதுரை என்பவரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியில
ஈடுபட்டு வருகிறார்கள். இவர் இந்த சின்னதுரை என்பவர் மொத்த விற்பனையாளர் என்பதால் இந்த மெத்தனாலை வாங்கி இது போன்ற கெட்டுப்போன மெத்தனாலை வேறு எந்த விநியோகம் செய்துள்ளார் என்பது தொடர்பாகவும் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த சம்பந்தப்பட்ட தமிழகம் முழுவதும் இந்த கெமிக்கல் நிறுவனங்களில் யார் யார் எல்லாம் மெத்தனால் இருப்பு வைத்துள்ளனர், இவர்கள் ஏதேனும் விற்பனையில் ஈடுபடுகிறார்களா என்பது தொடர்பாக சோதனை மேற்கொண்டும் தற்போது தமிழக போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை முதலே இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சின்னதுரை, மாதேஷ் மற்றும் அவரது நண்பர்களான ஜோசப் ராஜா, சின்னதுரை ஆகிய 4 நபர்களிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இதற்கு பின்புலமாக உள்ள நபர்களும் வேறு ஏதேனும் மெத்தனால் வாங்கி இருப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் குடிக்க திட்டமிட்டுள்ளாரா என்பது தொடர்பாகவும் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக இவர்களிடம் விசாரணை நடத்திய பின்பே இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள் யார், அந்த கெமிக்கல் நிறுவனம் ஏதேனும் சட்டவிரோதமாக இயங்கி இது தொடர்பான மெத்தனாலை விற்பனை செய்துள்ளதா, அதே போல ஏதேனும் மெடிக்கல் ஷாப் போன்ற நிறுவனங்களையும் இது போன்ற செயல்பாடுகள் உள்ளன என்பது தொடர்பும் டிஜிபி தரப்புல 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த தனிநபர் விசாரணையானதும் தற்போது நிகழ்த்து வருகிறது. நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு அந்த நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்களின் வீடுகளுக்கும் சென்று சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் வீட்டில் ஏதேனும் இந்த மெத்தனாலை பதுக்கி வைத்திருந்தால் அதனை பறிமுதல் செய்யும் பணியிலும் ஈடுபட உள்ளதாக சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட், இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டு இருக்கிறது என்பது சிபிசிஐடி போலீசாரால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கிறது. இதுவரை சிபிசிஐடி போலீசாரால் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணையில்தான் இவ்வளவு முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் நிறுவனங்கள், அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் நிறுவனங்கள் இங்கிருந்துதான் இந்த மெத்தனால் வாங்கப்பட்டிருக்கிறது என்கிற முக்கிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த மரக்காணம், மதுராந்தகம் கள்ளச்சாராய சம்பவங்களிலும் கூட எங்கிருந்து அவர்களுக்கு மெத்தனால் கிடைக்கப்பெறுகிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழும்போது சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுடைய பெயர்கள் அடிபட்டன. அதே போன்று தற்பொழுதும் எங்கிருந்து இந்த மெத்தனால் வாங்கப்பட்டது என்கிற கேள்வி எழும்போது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், அதே போன்று சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து வாங்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுக்கடுக்கான அதிர்ச்சிகர தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.